ஸோ நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இப்போ வரைக்கும் 160 கோடி கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா தாண்டி இருக்குது. ஸோ வேர்ல்டு வைடும் ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு. ஸோ ட்ராக்கர்ஸ் ரிப்போர்ட் படி எவ்வளவு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு எடுத்திருக்குன்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சூர்யா சாரோட கருப்பு படம் ரிலீஸ் ஆன ஃபஸ்ட்டு 3 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் 160.91 crores, ரெஸ்ட் ஆஃப் இந்தியா அதாவது ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, நார்த் இந்தியா எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 76.18 crores. ஸோ ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா 81.42 crores. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடு 318.51 கோடி பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 135 கோடி. ஸோ சூர்யா சாரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா அதிக பட்ஜெட்டும் இந்த படம் தான், ஹையஸ்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்க படமும் பார்த்தீங்கன்னா இந்த படம் தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் அதாவது 4th வீக்கெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா பெட்டின்னு ஒரு பெரிய பேன் இந்தியா படம் ரிலீஸ் ஆகியுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக்கிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல கலெக்ஷனை பார்த்தீங்கன்னா கருப்பிட்டு எதிர்பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த வீக்கெண்ட் எண்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா 340 கோடி கிட்டக்க பார்த்தீங்கன்னா நெருங்கியிருக்கும். நம்ம சூர்யா சாருக்கு கருப்புக்கு அப்புறம் ரிலீஸ் ஆக இருக்க விஸ்வநாதன் சன்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடி கலெக்ஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள். ஏன்னா இது ஒரு க்ளீன் யூ சர்டிஃபைட் மூவி. தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 100 கோடிக்கும் அதிகமான கலெக்ஷன் கொடுத்த ஒரே யூ சர்டிஃபைட் படம்னா அது நம்ம தளபதியோட வாரிசு. ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா கொடுக்குமா இல்லையா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை பார்த்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.